ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் தொழில் செய்வோருக்கு ஊக்குவிக்கும் வகையில தொழில் கடன் குடுக்குறாங்க. அதாவது நீங்க தொழில் செய்றீங்க, அல்லது செஞ்சுகிட்டு இருக்கிற தொழில இன்னும் மேலும் முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு, புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைப்பவர்களுக்கு, இலகு ரக வாகனம் வாங்கணும்னு நினைப்பவர்களுக்கு குழு கடன் குடுக்குறாங்க, கல்வி கடன் குடுக்குறாங்க. உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசாங்கம் டாப்கோ லோன் கூடன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. தொழில் கடன் குடுக்குறாங்க. 6% வட்டி தான் இது. மிக குறைந்த வட்டியில குடுக்குற ஒரு சூப்பரான திட்டம் தான். 30,00,000 வரைக்கும் குடுக்குறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நம்ப எப்படி விண்ணப்பிக்க வேண்டும்? இதில வந்து 2 விதமான திட்டம் இருக்கு. திட்டம் 1, திட்டம் 2ன்னு சொல்லிட்டு. அந்த 2 திட்டத்தையும் பத்தி பார்க்க போறீங்க. எப்படி அப்ளை பண்ணணுன்றத ப்ரொசீஜரும் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த திட்டத்துக்கான அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க் தான் பொது தகவல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்க ஒரு சூப்பரான திட்டம் தான். இந்த திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்க ஆல்ரெடி தொழில் செஞ்சவங்களுக்கு ஏற்கனவே உள்ள தொழில் அல்லது தொழிலை விரிவுபடுத்த கடன் வழங்க உள்ளன. உதாரணமாக சிறு வணிகம், விவசாய மேம்பாட்டு பணிகள், கைவினை பணிகள், பராமரிப்பு வேலைகள் மற்றும் அவற்றின் மேம்பாடுகள், தொழில் அல்லது தொழில்துறை சேவை, இலகு மோட்டார் வாகனம் வாங்குவதற்கான கடன், விவசாய தொடர்பான கடன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தனிநபர் கடன் திட்டம் சொல்லுவாங்க. இது வந்து 2 திட்டத்தில் இருக்குது. தனிநபர் கடன் திட்டம் 1, திட்டம் 2ன்னு சொல்லிட்டு 2 வழியாக கொடுத்துருக்காங்க. முதல் திட்டம் 1ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நகர்ப்புறத்தில் வசிப்பவர்களுக்கு 1,20,000 வரை வருமானம் உள்ளவர்களும், கிராமப்புறத்தில் வசிப்பவர்களுக்கு 98,000 வரை வருமானம் உள்ள விண்ணப்பதாரர்களும் திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியுடையவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. கடத்தொகை பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 20,00,000 கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச வரம்பு 20,00,000. 5,00,000க்கு அதிகமான கடன்களும், கடன் தொகையில் 50% முதல் நொடியிலேயே வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கடன் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு 50% காசு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். மேலும் வழங்கப்படாத தொகையை பயன்படுத்துவதற்கான ஆதாரத்தை சமர்ப்பித்த பிறகு மீதமுள்ள 50% பணமும் கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது பகிர்வு முறை பார்த்தீங்கன்னாக்கா, தேசிய சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அதுலேருந்து 90% பங்கும், தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்திலேருந்து 5%, பயனாளிகள் பங்கு 5% சொல்லி கொடுத்துருக்காங்க. 100%ல 95% வரைக்கும் கவர்மெண்ட்டே லோனாக கொடுத்தது. இந்த கடனுக்கான வட்டி விகிதம்னு பார்த்தீங்கன்னாக்கா 6% வட்டி விகிதம் சொல்லியிருக்காங்க. இந்த நீங்கள் லோன் கட்டத்தில் அந்த லோனு தவறிவிட்டது, அந்த லோன் கட்ட முடியல அந்த டேட்டில் அப்படின்னாக்கா, அபராதமாக 5% வட்டி கொடுப்பாங்க. கூடுதல் வட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடன் தொகை பயன்படுத்துவதற்காக நேர வரம்பு பார்த்தீங்கன்னா, கடன் பெற்ற விண்ணப்பதாரருக்கு அதிகபட்சமாக 6 மாத கால அவகாசம் வழங்கப்படும். அதற்குள் அவர் தனது தொழிலை தொடங்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் லோன் வாங்கிட்டீங்கன்னா, அந்த 6 மாத காலத்துக்குள்ளே அந்த தொழிலை தொடங்கி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பயன்பாடும் காலம் பார்த்தீங்கன்னாக்கா, கடன் பெற்ற விண்ணப்பதாரர் 3 மாதங்களுக்குள் தொழில் தொடங்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும். விண்ணப்பதாரர் 3 மாதத்துக்கு இந்த தொழில் தனிப்பட்ட நடவடிக்கைகளை தொடங்க முடியாவிட்டால், அதற்கான காரணத்தை தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கவும் சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக கண்டறியப்பட்டால் ஒதுக்கப்பட்ட கடன் தொகையை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் லோனை கேன்சல் பண்ணிட்டு கேஷ் ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க சொல்லியிருக்காங்க. கடன் காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முழு கடன் தொகை வட்டியுடன் 5 ஆண்டுகளுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 20,00,000 கொடுக்குறாங்க. 50,000க்கு மேல் வட்டி விகிதம் சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 60% சொல்லியிருக்காங்க. தவணையை திரும்ப செலுத்தும் காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா 20 தவணைகள் சொல்லியிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் நகர்ப்புற பகுதியில் இருந்தாக்குன்னா 1,20,000ம், கிராமப்புற பகுதியில் 98,000ம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மேல் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. 2வது திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திட்டம் 2 ஆண்டு வருமானம் 8,00,000 வரை உள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம். இது வந்து ரூ. 20,00,000 கொடுக்குறாங்க. ஆண்டு வருமானம் 1,20,000லேருந்து அதாவது 98,000க்குள்ள இருக்கிறவங்க. இது ஆண்டு வருமானம் 8,00,000 வரைக்கும் உள்ளவங்க. திட்டம் 2ல் குறிப்பிட்ட வணிகம், தொழில் முயற்சிகள் அல்லது பிற தொழில்களை நடவடிக்கை மேற்கொள்ள இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே உள்ள முயற்சிகளை விரிவுபடுத்துவதற்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் ரூ. 30,00,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 5,00,000த்தில் அதிகமான கடன் தொகையில் 50% சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு தொகை வந்து 30,00,000 கொடுத்துருக்காங்க. அதே கான்செப்ட் தான். இது 95% கவர்மெண்ட் கொடுக்குது. 5% நீங்கள் போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பதாரர் ஆணாக இருந்தால் ஆண்டு வட்டி விகிதம் 8% சொல்லியிருக்காங்க. ஆண்களாக நீங்கள் விண்ணப்பித்தீங்கன்னா 8%, பெண்களாக இருந்தாக்கா 6% வட்டி தான் கொடுத்துருக்காங்க.
தண்டனை வட்டி எல்லாமே குடுத்துருக்காங்க. பயன்படுத்தும் முறை எல்லாமே அதே காலம் தான். 5 ஆண்டுக்குள் திரும்ப செலுத்தணும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஆண்டு வருமானம் 8,00,000க்கு மேல் இருக்கலாம் சொல்லுவாங்க. விண்ணப்பிக்கலான்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. இணைக்க வேண்டிய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஆதார் அட்டை ஜெராக்ஸ், சமூக சான்றிதழ், வருமானச் சான்றிதழ், முன்மொழிக்கப்பட்ட முயற்சி, தொடங்கப்பட்ட திட்ட அறிக்கை, அதாவது ப்ராஜெக்ட் பிளான் கேட்டிருக்காங்க. ஓட்டுநர் உரிமம், கூட்டுறவு வங்கிக்கு தேவையான வேறு ஏதேனும் ஆவணங்கள். கூட்டுறவு வங்கியில தான் இந்த லோன் குடுக்குறாங்க. தமிழக அரசாங்கம் குடுத்தனா கூட்டுறவு வங்கியில தான் குடுத்துருக்காங்க. இந்த விரக்சாத் திட்டத்தின் மூலமாக கைவினை கலைஞர்களும் கடன் திட்டம் காலக்கடனில் ஒரு அங்கமாகும். கைவினை கலைஞர் கடன் உபகரணங்கள் பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் மூலப்பொருட்கள், அதாவது உதாரணமாக கருவிகள், இயந்திரங்கள் வாங்குவதற்கு மூலதன முதலீட்டை தேவையான பூர்த்தி செய்ய முடியும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதிகபட்ச கடன் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 10,00,000 சொல்லியிருக்காங்க. ஆண் பயனருக்கு வட்டி விகிதம் 5%, பெண் பயனருக்கு வட்டி விகிதம் 4% சொல்லிக் குடுத்துருக்காங்க. இது என்ன திட்டம்னா, விராஸ்டார்ட் திட்டம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து விராஸ்டார்ட் திட்டம்ன்றது ஒரு தொழில் செஞ்சுன்னு இருக்க பாரம்பரிய தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க பாரம்பரியமாக பட்டு சேலை தொழில் செய்றோம் சார் காஞ்சிபுரத்தில. எங்க தொழில இன்னும் விரிவுபடுத்தணும்னு நெனைக்கிறோம் சார் சொல்றவங்க, இந்த தொழில செய்யலாம். இதே போல உங்க பகுதியில எந்த தொழில் பாரம்பரியமான தொழில நீங்க அதாவது தலைமுறை தலைமுறையா செஞ்சுட்டு வரீங்கன்னா, அந்த தொழிலுக்கு கடன் குடுக்குறாங்க. அதுவும் 5% வட்டியில குடுக்குறாங்க. ரூ. 10,00,000 வரைக்கும் குடுக்குறாங்க. நகர்ப்புற பகுதினா 1,20,000 மேல இருக்கக்கூடாது. கிராமப்புறம்னா 98,000க்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. இதற்கு எப்படி சார் விண்ணப்பிக்கணுன்றாங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு, ஃபோன் நம்பர் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல குடுத்துருக்காங்க. நானும் கீழ குடுக்குறேன். லிங்க்க கிளிக் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கால் பண்ணிட்டு பேசி பாருங்க. இது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறைன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில விண்ணப்பிக்கணும்னு நெனைக்கிறவங்க, இதன் மூலமாக விண்ணப்பிக்க பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.